இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 45th ஏஜ்லேயே உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வேணும்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 1992ல் ஜோ லோமெக்ஸ்ன்றவர், அதாவது அமெரிக்கன் ஆத்தர், ஒரு புக்கை ரைட் பண்ணுறாரு. அதுதான் யுவர் மணி ஆர் யுவர் லைஃப். அவர் அந்த புக்கில் சொன்ன மெயின் கான்செப்ட் என்ன, லைஃப்பை மணிக்காக செல் பண்ணாதீங்க. ஜோ வால் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு ஹை சேலரி கிடைக்குது, லக்ஸரி லைஃப் இருக்குது, எல்லாமே அவருக்கு கிடைக்குது. சடனாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, மோர் மணி இருந்தும் அதிகமான ஹாப்பினஸ் இல்லை. பீப்புள் அதிகமான டைமை லாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர் 30ஸ்ல ரொம்ப அக்ரெசிவாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட 40 இயர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஐடியா வந்துச்சு. இஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் ஆர் லோ எனஃப், யூ டோன்ட் நீட் க்ரோர்ஸ் டு பிகம் ஃப்ரீ. இதுதான் லேட்டராக ஃபயர் மெத்தடுன்ற ஒரு கான்செப்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் எப்போ பாப்புலர் ஆகுதுன்னா 2000ல் இன்டர்நெட் என்ட்ரு ஆகிற டைம் யூடியூப் ஷார்ட்ஸ் இதில் எல்லாம் பாப்புலராக இந்த கான்செப்ட் பற்றி பேசுகிறாங்க. பர்டிகுலராக ஐடி எம்ப்ளாயி, கார்பரேட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இவங்க எல்லாமே பர்ன் அவுட்டாக ஃபீல் ஆகும்போது இந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்க. மெயின் கான்செப்டே அதிகமாக ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான். நம்மளோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட மெயின் கான்செப்ட். அப்போ தான் நம்ம சீக்கிரம் நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டை ரீச் பண்ண முடியும்.